ஒரு நாட்டுல தீவிரவாத தாக்குதல் அதிகமாயிருச்சுனா என்ன பண்ணுவார்கள்? அந்த தீவிரவாதிகள அடக்குறக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒண்ணு காவல்துறை ரேஞ்சுல ரெடி பண்ணுவார்கள். அதுக்கடுத்து அப்படிங்கிறது ராணுவ ரீதியா தனியா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ கொண்டு வருவார்கள். அந்த பகுதிக்கு அந்த ராணுவத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும். அதுவுக்கும் அடங்கல அப்படின்னா, அந்த பகுதியிலேயே ராணுவத்த டிப்ளாய் பண்ணுவார்கள். அந்த சிறப்பு படை அப்படிங்கிறது அங்க எண்ணிக்கைகள் கணிசமா இன்கிரீஸ் ஆயிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த நகரமே அவர்களோட செக் போஸ்ட் வலயத்துக்குள்ள வந்துரும். அதுக்கும் அடங்கல அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல யுத்தம் நடக்கிற மாரியே ஃபீல் பண்ணி, சப்ளைஸ இன்கிரீஸ் பண்ணி யுத்தத்தையும் செய்ய ஆரம்பிப்பார்கள். இது பூரா ஜென்ரலா ஒரு நாட்டு ராணுவம் நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா பாகிஸ்தான பொறுத்தவரையும் நாடா? அதுதான் இல்லேன்னு ஆயிப்போச்சே! அப்டிங்கிற மாரியும், அது ராணுவமா அப்டின்னு கேட்டா, அது ஒரு தீவிரவாத கூட்டம் யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்திருக்கு. வெட்கம் இல்லாம இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னு பல உலக நாடுகள் அத ராணுவம்னு சொல்றாய்ங்க. அதுக்கு என்ன பண்றது நம்ம? அப்டிங்கிற மாரி தான் இருக்கு. அதனால இப்ப அங்க உள்ள தாக்குதலுக்கு இந்த நாடும், ராணுவமும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அதாவது பாகிஸ்தான் மெயின்லேண்ட் இஸ்லாமாபாத், கராச்சி, ராவல்பிண்டி இந்த மாரி 1000 உள்ளுக்குள்ள மெயினான நகரங்கள்ல பாகிஸ்தான் தாலிபான்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே திரியிறாய்ங்க. ஆனா அவனுங்கள ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இம்மீடியட்டா அவனுங்கனால நாட்ட பிரிக்க முடியாதுன்னு நம்புறார்கள் பாகிஸ்தான். அதனால குட்டி, குட்டி தாக்குதல் அதாவது பெரும் தாக்குதல் தான். அதுல நம்ம சிக்காம தப்பிச்சு போய்க்குவோம் அப்படிங்கிற விளையாட்ட மட்டுமே விளையாண்டுகிட்டு இருக்கார்கள். பலுசிஸ்தான் ராணுவம் அப்படி கிடையாது. இது பலுசிஸ்தான் பகுதிய தனி நாடா மாத்தணும்னு போராடுது. அதே சமயம் பாகிஸ்தான் தாலிபான்கள் தீவிரவாதிகள். அவன் போய் மசூதியில குண்டு வைக்கிறது, பொதுமக்கள் கூடுற மார்க்கெட்ல குண்டு வைக்கிறதுன்னு இந்த பொழப்ப தான் பார்க்கக்கூடியவன். இவனுங்க அப்படி கிடையாது. நேரடியா ராணுவ செக் போஸ்ட், ராணுவ கான்வாய், ராணுவ அதிகாரிகள்னு இவர்களையே குறிவைக்கிறார்கள். அதனால இங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஓடியும் ஒளிய முடியுதுல்ல. எங்க ஓடி ஒளிஞ்சாலும் தாக்கிடுறாய்ங்க. தப்பி தவறி பலுசிஸ்தான் பகுதியில சுத்தி வந்தாலும் தாக்கிடுறாய்ங்க. சரி இப்படியே போட்டு எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் பார்வை பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் மேல பட்டுருச்சு. இனி செத்தான் பாகிஸ்தான் ராணுவங்கிற மாரி பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் வச்சு செய்யுது. சப்ளைஸ் உறுதியாயிருச்சுல, வச்சு செய்யறதுக்கு என்ன குறைச்சல்? வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தப்பிக்க முடியல. தாக்கு பிடிக்கவும் முடியல. இப்ப பாகிஸ்தான் ராணுவம் தன்னோட கோர முகத்த காட்டுது. எங்க பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கு எதிரா மிகப்பெரிய போர் அறிவிச்சிருக்கார்களா அப்படின்னு கேட்டா, போர்லாம் அறிவிச்சிருக்கார்கள். ஆப்பரேஷன் பேர்லாம் சொல்ட்டாய்ங்க, வெட்கமே இல்லாம. ஆனா என்ன பண்றாய்ங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் 1 டசன். அங்க வாழ்ற நார்மல் மக்கள் இருக்கான்ல, அவன போய் டார்ச்சர் பண்றது, அவன கைது பண்றது, அவன சுட்டுக் கொல்றது அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த பகுதியில ஜனநாயக ரீதியா போராடிக்கிட்டு, இல்ல ஜனநாயக ரீதியா போராடுறத பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன பூரா போய் பாகிஸ்தான் ராணுவம் மல்லு கட்டுது. தேவையில்லாம கைது பண்ணுது. தேவையில்லாம கஸ்டடி எடுத்து டார்ச்சர் பண்றார்கள். தேவையில்லாம சுட்டும் கொல்றார்கள். இது மிகப்பெரிய அளவுல ஏறக்குறைய இனப்படுகொலை. பலுசிஸ்தான் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலைய பாகிஸ்தான் ராணுவம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கு. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் ஏற்கனவே கொலவெறியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? மீண்டும் ஒரு பெரும் தாக்குதல் இருக்கும். இப்ப நிறைய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சிதறத்தான் போறார்கள். ஆனா இந்த கையாலாகாத பாகிஸ்தான் ராணுவம் அந்த பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ வீரர்களை விட்டுட்டு இந்த அப்பாவி பொதுமக்கள் மேல கை வைக்கிறாங்க. கை வச்சது மட்டும் கிடையாது, திருப்பி அவனுக்கு அடிப்பாங்கன்னு நல்லா தெரியும். அதனால நேரா எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா, ஷபாப் ஷெரீப் கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. உன்னோட ராஜதந்திரம் சரியில்லை, சுத்தமா சரியில்லை அப்படின்ட்டாங்க. எது? பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் போய் பிரைம் மினிஸ்டரே மிரட்டுறாரு. மிரட்டுறது என்ன? அவரு கூப்பிட்டு வச்சு திட்டியிருப்பாரு. அந்த ஊர்ல மிரட்டலுக்குலாம் வேலை இல்ல. இங்க வா, நீ என்ன நாட்டை நடத்துற? ஒன்னும் உருப்படியா இல்ல அப்படின்னு சொல்லி கச்சா முச்சான்னு திட்டியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் மீது பெரிய அளவு இன்டர்நேஷனல் பார்வை பற்றுச்சு. இந்தியா, அமெரிக்கா புகுந்து அரசியல் பண்ணுது. நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த ரேஞ்சுக்கு ஏன் நீ விட்ட? அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ட போட்டு ராணுவம் உழுக்குதாமா. இவனுங்க போய் சண்டை போட கையால் ஆகாத தனம். அதுக்கு கவர்மெண்ட்ட நீ ஏன் மத்த ஆட்கள இந்த பகுதியில பார்க்க விட்ட? அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, எல்லாமே பத்திக்கிச்சு. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல உள்ள தாலிபான்கள் கூடயும் உறவு சரியா இல்ல அப்படின்னு. ஷபாஸ் ஷெரீப் மனசுக்குள்ளேயே நினைச்சிருப்பாரு. அட டேய்! நீங்க தானடா போய் போய் பேசிட்டு வந்தீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு கடைசியில சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க. என்னைய போட்டு நோண்டுறீங்களாடா? நானே ஒரு கிளர்க் போஸ்ட் மாரி இங்க உட்கார்ந்திருக்கேன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல. ஆனா எதுவுமே முடியலன்னோனே என்னைய திட்டுற பாத்தியா?
வெளியில உள்ள கோவத்த பூரா வீட்டுக்குள்ள காட்ட தான் இவன் லாய்க்கு அப்படின்னு திட்டுற மாரி, என்னைய வந்து திட்டுறானே இவன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உளறி இருப்பாரு. ஆனா எல்லா உளறலையும் தாண்டி தினமும் அடிக்கிற கொள்ளையில ஒன்றும் குறை வைக்கலல்ல. அத அடிச்சுக்கிட்டு தானே இருக்கார்கள். அப்ப இவர்கள் அடிச்சுக்கிட்டு நாற வேண்டியது தான். இப்படி எல்லா நாட்டு ராணுவமும் தீவிரவாதிகளுக்கு எதிரா போகும். இல்ல வேற ஏதாச்சும் ராணுவத்துக்கு எதிரா போகும். இவனுங்க ராணுவத்துக்கு எதிரா போகாம அந்த நாட்டு மக்கள் மீதே மிகப்பெரிய அளவுல வன்முறைய கட்டவிழ்க்கிறார்கள். அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் வெளி ஃபோக்கஸ் கிடைச்சதுக்கு நீ தான் காரணம். உன்னோட அரசியல் சரியில்ல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்டே அடிக்குது. சரி, இப்ப அடுத்த கட்டமா என்ன? ஷபாஸ் ஷெரீப்ப தூக்கி போட்டு நடு ரோட்ல வச்சு மிதிச்சாலும் சரி, அந்த ஆளுக்கு புத்தி கிடையாது. அதனால அவரால இதுலருந்து இந்த அரசியல்ல இருந்து மீண்டு எழுந்து வரவே முடியாது. அப்ப ஆள மாத்தணும் அப்படின்னா யார மாத்துறது? அடுத்த கட்டமா தலைவனே இல்ல. கையில முனீருக்கு உள்ள ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாகிஸ்தான்ல பேசப்படுதுன்னா, அவரே அதிபராகிறதா. ராணுவம் மீண்டும் பாகிஸ்தானை கைப்பற்ற வேணும். அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான வலுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ராணுவத்த வலுவா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். மீண்டும் பாகிஸ்தான கைப்பத்தி ராணுவம் வலுவா இருக்கணுங்கிறது தியரி தான். பிராக்டிகலா இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, இப்பவே ஒரு பய காசு தர மாட்டேங்கிறான். ராணுவம் நாட்ட கைப்பற்றிருச்சுன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் ராணுவம் நாட்ட கைப்பற்றிருச்சுன்னா, ஒரு டசன் கூட்டமும் ராணுவத்து மீது நேரடியா பாஞ்சிருவாங்க. போலீஸ் பூரா ஓடி போயிருவாங்க. ராணுவம் மட்டும்தான் இந்த பக்கம் தீவிரவாத கூட்டம், இந்த பக்கம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம், அந்த பக்கம் தாலிபான்கள் ஆப்கான்ல இருந்து அவர்கள் ஏகப்பட்ட விளையாட்ட ராணுவம் நடுவுல நின்னு விளையாடணும். விளையாட வாய்ப்பே இல்ல. அதனால ஆட்சிய பிடிச்சிடுறது ரொம்ப ஈஸி அங்க. ஒரே ஒரு வண்டி அனுப்பிச்சு விட்டா போதும், ஆட்சி கிளஞ்சிருச்சுன்னு அறிவிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான நடத்த முடியுமான்னு கேட்டா, அதுதான் சிரமம். முனீர் தடுமாறுறார். முனீர் கிடக்குறான் வெட்டி பையன். நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஆபீசர்கள் குறி வைக்கிறார்களாமா. இந்த மாரி பாகிஸ்தான்ல எப்பயுமே குழப்பமான அரசியல் தான். இப்ப கொஞ்ச காலமா பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள குழப்பங்கள் கூடிக்கிட்டே போகுது. ராணுவம் நாட்ட கைப்பற்றணும். இல்ல நம்மளால கைப்பத்தி ஒண்ணும் முடியாதுன்னா, ராணுவ தளபதிய தூக்கி வீசிட்டு நம்ம கைப்பற்றிருவோம் அப்படின்னு அடுத்த ஆட்கள் கட்டிய தீட்டுறார்கள். பாகிஸ்தான் ஆடின ஆட்டத்துக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் இனி வருங்காலங்கள்ல டக்கு டக்குன்னு நடைபெறும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.